ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 35 நாட்கள் ஆகிறது. இந்த 35 நாட்கள்ல இவங்க இதுவரைக்கும் என்ன சாதனைகளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில தான் ஆட்சியை அமைச்சிருக்காங்க. ஏன்னா கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆட்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சிகள்லாம் அதிகமான பாலியல் வன்கொடுமை குற்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. கொலை, கொள்ளை, அப்புறம் லஞ்சம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இதனால மக்கள் இரு கட்சிகள் மீதும் ரொம்பவே அதிருப்தியில் இருந்தாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும்னு நினைச்சாங்க. ஸோ ஆட்சி மாற்றத்துக்காக தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம சாதனை அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு மாற்று அப்படின்னே சொல்லலாம். விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. ஸோ அமைச்சர் பதவி கொடுத்ததெல்லாம் ஒரு சாதனையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகாவை பொறுத்த வரைக்கும் பல வருஷமா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு அமைச்சர் பதவியே கொடுக்கல. ஸோ இவருக்கு ஏன் கொடுத்தது சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு ஆளா தான் இவர் இருந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல இருந்து வந்த ஒருத்தருக்கு அமைச்சரவை பதவி கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இடத்துல தான் சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் நிலைநாட்டப்படுறதா பார்க்கறாங்க மக்கள். ஸோ இது சாதனையா மாற்றான்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது சாதனைன்னு சொல்றதை விட மாற்று அப்படின்னு சொல்லலாம்.